நீங்கள் வீடுகளையும் நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவள் கனியை சாப்பிடுவீர்கள். தேவ திட்டம் என்ன? நீங்க என்ன செய்யணும்? வீடுகளை கட்ட வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? பாஸ்டர், இடம் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, சில வருஷங்கள் ஆயிருச்சு, அங்க ஒரு என்ன செய்ய முடியல, ஒரு சின்ன வீடு கட்ட முடியல, ஒரு கூடோ ஒரு குடிசையோ எங்களால் என்ன செய்ய முடியல, போட முடியல நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்க எதிர்பார்ப்பை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அதுக்காக என்ன செய்யக்கூடாது? கடன் வாங்கி ஒரு கவிஞர் கண்ணதாசன் பாடுறாரு, கடனை வாங்கி மாடி வீடு கட்டக்கூடாது, கட்டின உடனே மனைவி பேர்ல எழுதக்கூடாதுன்னு ஒரு பாட்டு இருக்கு. இன்னைக்கு மனைவி பேர்ல இருந்தாதான் லோனே கொடுக்குறான், அப்படித்தானே? ஆண்களை நம்புவதில்லை யாருமே, பெண்களுக்கு தான் தேடி தேடி போய் கொடுக்குறாங்க. 4 டியூ கட்ட வேண்டியது இருக்கும். இதை சொல்லுவாங்க, ஏமா மறுபடியும் உனக்கு 35,000 கொடுக்குறேன், அந்த 4 டியூவை கழிச்சுக்கிட்டு இதில் சேர்த்துக்கோ. எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா? எவ்வளோ நம்பிக்கை பார்த்தீங்களா? இந்த நம்பிக்கை கொண்டு வந்தது நம்ம ஆட்கள் தான். ஏன்னா கடன் கேட்க போனாங்கன்னா பொண்டாட்டி கூட்டுட்டு வரணும், அப்படித்தானே? பொண்டாட்டிலாம் வினையை கொடுக்க மாட்டாங்க. அதுதான் இன்னைக்கு என்ன எல்லாம் செய்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில பேர் வீடு கட்டுவாங்க, குடியிருக்க மாட்டாங்க. வீடு கட்டுவாங்க, ஆசாசியாக கட்டினேன், ஆனால் இருக்க முடியல, வித்துட்டு போகிறேன். ஆமாம் இல்லைங்களா? அவங்க மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்கள் வீடுகளை கட்டுவீங்க, கட்டின வீட்டில் குடியிருப்பீங்க. கைகளை தட்டி ஆண்டவர்னு சொல்லுவோம். இதுதான் எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பை ஆண்டவர் நிறைவேற்றுவார். அது மாத்திரமல்ல, தோட்டங்களை நாட்டுவீர்கள். என்ன செய்வீங்க? தோட்டங்களை நாட்டுவீர்கள். அதனுடைய கனிகளை நீங்கள் சாப்பிடுவீங்க. அப்புறம் நீங்கள் விவாகம் பண்ணி குமாரையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகள் புருஷருக்கு கொடுங்கள். இவர்கள் குமாரரும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் குறுகாமல் பெருகுவீங்க. கைகளை தட்டுங்க, கைகள் உற்சாகமா தட்டுங்க. யார் பெருக வேண்டும் நினைக்கிறாங்களோ கைகளை தட்டுங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் உங்களை பெருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். தேவன் இந்த வருஷத்தில் உங்களை பெருக்கத்தை உண்டாக்குவார். அன்பு தாயே, சகோதரனே, சகோதரியே, எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகினார்கள். பெருக்கத்தை கண்டு அன்னைக்கு இருந்த பார்வோனாகிய பிசாசானவன் அவன் பயங்கர சினம் கொள்ளுகிறான், கோபம் கொள்ளுகிறான். அவனை நெருக்கிறாங்க. யார? இஸ்ரவேல் ஜனங்களை நெருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த நெருக்கம் இருக்கா? இன்னைக்கு அந்த நெருக்கத்தை மத்தியில் தானே இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. பார்வோன் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை எந்த அளவத்தில் நெருக்கினானோ அந்த அளவத்தில் பெருகினார்கள். பக்கத்தை கைப்பி சொல்லுங்க, நீங்க எந்த அளவத்தில் நெருக்கமா இருக்கீங்களோ அந்த அளவத்தில் பெருகுவீங்க. நீங்க வாய் விட்டு மனசார சொல்லுங்க, அடி மனச சொல்லுங்க, உங்க வாக்கு பலிக்கும். உங்க வாக்கு பலிக்கும், பெருகுவீங்க நீங்க. ஆமா ஆமா, இந்த அன்பு நமக்கு தான் வரும். மற்றவங்களுக்கு என்ன வர? இந்த அன்பு வராது. உன்னை நேசிப்பது போல பிறரை நேசிக்கின்ற தத்துவம் நம்ம கிட்ட தான் இருக்கு. வெளியே போயாச்சுன்னா மிளகாய் அரைச்சி பூசுவேன், மிளகா கொண்டு வந்து போடுவேன், அப்படி கிழக்க போயிட்டா காசு வெட்டி போடுவேன், குடும்பமே தொலைஞ்சு போகட்டும். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இந்த சித்தாந்தம் ஒண்ணுதான். தன்னை போல பிறரை நேசி. ஹல்லேலூயா. தன்னை போல பிறரை நேசிக்கிற ஒரு சுபாவம். நேற்று பழனிக்கு போயிருந்தேன், ஒரு வீட்டில் ஜெபம் பண்ண போயிருந்தேன். அவங்க பேசுகிறாங்க, பாஸ்டர் நாங்கள் கீழ் வீட்டில் இருக்கிறோம், ஒரு சகோதரி மேல் வீட்டில் இருக்கா, 2 பிள்ளைகளோடு இருக்காங்க, கணவன் இல்லை. அவங்க 1 வருஷமாக எங்கள்கிட்ட நல்லா பழகினாங்க. நாங்களும் அவங்களுக்கு முடிஞ்ச அளவில் உதவிகள் செய்தோம், நல்லா இருந்தாங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு அந்த பொம்பளைக்கு கிறுக்கு பிடிச்சி போச்சு. எங்களை வயிறா பயங்கரமாக சபிக்கிறா. அவங்க வீட்டில் இருக்கிற பித்தாள பண்டங்களெல்லாம் நான் வந்து திருடிட்டு வந்துட்டேனாமா. இந்த அம்மாவே 3 விரலை எடுத்துக்கிட்டு படுத்துப்படியாக கிடக்கு. நிறைய பித்தாள பாத்திரங்கள்லாம் என் வீட்டிலேருந்து நீ வந்து திருடி கொண்டு வந்துட்ட சொல்லி நடு வீட்டில் காரி துப்பிட்டு போகுது பாஸ்டர்.
ஒரு குறிப்பிட்ட கோயில் சொல்லிச்சு, அங்க போய் 3 கிலோ மிளகா என்ன செஞ்சிருக்கேன், அரைச்சி அம்மாவுக்கு பூசிட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு வாய் இருந்தா என்ன சொல்லியிருக்கோம், எங்கேயோ நீ பண்ணிட்டு ஏன் மேலே, அது இந்த வெயில் நேரத்தில் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். பாவம், அது பேசாதது, அது வந்து செஞ்சு வச்சிருக்காங்க, அது பேசவா போகுது? கல்லுக்கு எவ்வளோ பூசினாலும் மனசனாக இருந்தால் எரியும், கல்லுக்கு எரியுமா? 3 கிலோ மிளகா வாங்கிட்டு போய் அரைச்சி பூசிட்டு வந்திருக்கிறேன். 3 மாதத்துக்குள்ளே பாரு நீ என்ன பாடு பாட போகிறேன்னு. 1 வருஷமாக அன்பாக பழகினது, நல்ல பாசமாக இருந்ததா, திடீர்னு கிறுக்கு பிடிச்சி போச்சு அப்படிங்க. அது எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு பாஸ்டர், அதனால தான் உங்களை ஜெபம் பண்ண கூப்பிட்டேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அந்த அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், ஏம்மா 1 வருஷமாக அவங்க உங்களோட பழகிறாங்க, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் இயேசு பற்றி அவங்களுக்கு சொன்னீங்களா? சொல்லணுமா வேணாமா? உங்களோட எத்தனையோ மற்றவங்க பழகிறாங்கல்ல, எத்தனை பேருக்கு நீங்கள் இயேசு பற்றி சொல்லியிருக்கிறீங்க? சொல்லியிருக்கீங்க, சொல்லுவீங்க, சரிங்களா? 1 வருஷமாய் அந்த வீட்டில் அந்யோன்யமாய் இருந்த அந்த சகோதரி ரட்சிக்கப்படாமல் போனதுக்கு காரணம் யாரு? நீங்க தான். ரட்சிக்கப்பட்டிருந்தா இப்படிப்பட்ட தூசணமான வார்த்தை என்ன செய்யாது, வாயில வர. நடுவு வீட்டில் வந்து காரி துப்புதாமா, காரி துப்புதான், கெட்ட வார்த்தை பயங்கரமா பேசுதான். இந்த அம்மா வீட்டுக்காரரை பார்த்து அந்த அம்மா சொல்லுதான், நான் வந்து உன்னை ரிப்போர்ட் கொடுக்க போறேன், என்னை கைப்பிடிச்சு இழுத்துட்ட அப்படின்னு. ஜாக்கெட் எல்லாம் நானே கிழிச்சிட்டு என்ன செய்வேன். அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா இவங்க சொல்ற ரீசன் ஒண்ணுமே இல்லை. 3 வீட்டுக்கு ஒரு காம்பவுண்டு, அதோடைய இது இருக்கு, கேட் இருக்கு. அந்த அந்த அம்மாவுடைய மகன் வெளியே போகும்போதெல்லாம் கேட்டை திறந்துட்டு போயிடுவானாமா. அதுக்கு இந்த இவர் சொல்லிருக்கிறாரு, தம்பி இப்படி போகாத, கதவை சாத்திட்டு போ, வெளியே இருக்கிற நாய் வந்து செருப்பு தூக்கிட்டு போயிருது வெளியே, அதனால நீ வந்து கதவை என்ன செய்யாத, நீ வெளியே போனா கதவை சாத்திட்டு போ தம்பி அப்படி சொல்லிருக்கிறார். இந்த அம்மா இல்லாட்டும் அவர்கிட்ட கேட்ட, அவர் இல்லாமல் இவனு கேட்ட, 2 பேரும் ஒன்று போல சொல்றாங்க. வேற எந்த சண்டையும் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க மேல் வீட்டில் இருக்காங்க, இவங்க கீழ் வீட்டில் இருக்கிறாங்க. அவங்க மொத்தம் வேற, இவங்க மொத்தம் வேற, அவங்க தண்ணி வேற, இவங்க தண்ணி வேற, ஒரே பைப்புக்கு தண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க முத்தத்தில் இருக்கிற குப்பையை கூட்டி அந்த முத்தத்தில் போடலை, அந்த முத்தத்தில் இருக்கிற குப்பையை கூட்டி இங்க போடலை, அப்படி வாய்ப்பே கிடையாது. இதுதான் சண்டை. இது ஒரு காரணமாக காட்டி 1 வருஷம் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் என்ன செய்யிட்டாங்க, கெடுத்து பயங்கரமாக பேசியிருக்காங்க. அப்போ அந்த 1 வருஷமா உன்னோட பழகும் போது நீ இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா, அவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா உங்களை நேசிப்பாங்களே தவிர உங்களை வெறுக்க மாட்டாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க அப்படியே முகத்தில் என்ன சொல்லுவாங்க, அரைஞ்ச மாதிரி அந்த வார்த்தை, சொந்த காசத்தில் சூனி வச்ச மாதிரி பேசாமல் பெருமாள் கிடந்தவர் நம்மளே கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து இவர் நம்மளே வஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க 3-4 வருஷமாக நமக்கு ஃப்ரெண்டு அந்த ஃபேமிலி, அதனால அவங்க சொன்னதை ஏற்றுக்கொண்டாங்க. அப்படியே இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ குறுகி போக மாட்ட, பெருகுவ. சொல்லுங்க, நீங்கள் குறுகி போக மாட்டீங்க, நீங்க பெருகுவீங்க. இந்த 2026வது வருடத்துல, இந்த 2026ஆம் வருஷத்துல உங்களை கர்த்தர் பெருக்கத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எகிப்தில் நெருக்கினார்கள். இன்னைக்கு கடன் சொல்லக்கூடிய ஒரு நெருக்கம், பிரச்சனை சொல்லக்கூடிய ஒரு நெருக்கம், பிள்ளைகளால் வரக்கூடிய ஒரு நெருக்கம், சரீரத்தில் சுகம் இல்லாம ஒரு நெருக்கம் இருக்கா இல்லையா? இந்த நெருக்கங்கள் மூலியமாய் இந்த நெருக்கம் படுறீங்க நினைக்கிறீங்களா? இந்த நெருக்கமே உங்களுக்கு பெருக்கத்தை உண்டாக்கும். நீங்கள் குறுகாமல் பெருகுங்க, குறுகாமல் நினைச்சீங்க பெருகுங்க என்று ஆண்டவர் சொன்னார். அடுத்து படி பாருங்க, அடுத்த வசனம். பண்ணின இது எரேமியா சொல்லக்கூடிய ஒரு மனிதர், தீர்க்கதரிசி. பாபிலோன் சொல்லக்கூடிய தேசத்துல சிறைப்பட்டு போன மக்கள் இருக்காங்க. இதோட பேக்ரவுண்ட் நான் சொல்றேன், யாருக்கு யார் சொல்றாங்கன்னு. எரேமியா என்ற ஒரு தீர்க்கதரிசி எருசலேம் நகரத்தில் இருந்தவங்களை பாபிலோன் ராஜா சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டான். ஆமா இல்லையா? இது நமக்கு தெரிஞ்சுதானே, சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டான். அங்க சிறையில் இருக்கிற மக்களை, அங்க அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்கல்ல, அந்த மக்களுக்கு இவர் கடிதம் எழுதுகிறார்.
நீங்கள் அந்த ஊர்ல இடம் வாங்குங்க, வீடு கட்டுங்க, உங்க பிள்ளைகளை பெற்றெடுங்க, தோட்டங்களை எடுங்க, துறவைகள் எடுங்க. நீங்க குறுகி போக கூடாது, நீங்க பெருகணும். அடிமை தேசம் என்று நீ கலங்க வேண்டாம். அங்க நீ என்ன செய்யணும்? பெருகணும். அதோடு இன்னொரு காரணம் சொல்றாரு தெரியுமா? அந்த தேசத்துக்காக நீ ஜெபம் பண்ணுங்கிறார். அந்த தேசத்துக்காக நீ ஜெபம் பண்ணு, விண்ணப்பம் பண்ணு. நமக்கு மனசு வருமா? அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசம் இருக்கு. அடிக்கிறான், உதைக்கிறான், சரியான சம்பளம் கொடுக்கறதில்ல, சாப்பாடு தான் கொடுக்குறான், காசு கொடுக்கறதில்ல. அப்படிப்பட்டவங்களுக்காக ஜெபிக்க மனசு வருமா? நமக்கு வராது. மனசோட இயல்பதான். ஆண்டவர் சொல்றார், நீ அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. உன்னை கெடுதல் நினைக்கிறானா, அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. உன்னை கொல்லணும்னு நினைக்கிறானா, அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு. அவன் நினைக்கல, அவனுக்குள்ளாக்க பிசாசு அப்படி நினைக்குது. அந்த பிசாசு அவனை விட்டு என்ன செய்யணும்? போகணும். நீ ஜெபிச்சா அது நடக்கும். தேசத்துடைய நன்மைக்காக நீ ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணினா அந்த தேசம் சமாதானமா இருக்கும். தேசம் சமாதானமா இருந்தால் நீயும் சமாதானமா இருப்பாய். அல்லேலூயா. அந்நிய தேசத்துல போய் குடியிருந்ததுனால ஜெபிக்க சொல்றார். நம்ம பிறந்த ஊருக்காக ஜெபம் பண்றோமா? நீங்க பிறந்த ஊர் இருக்குல்ல, இந்த ஊருக்காக ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே எங்க ஊரை ரட்சியும் ஆண்டவரே, எங்க ஊர்ல இருக்கிற மக்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்க ஊர்ல இருக்கிற ஆடு மாடெல்லாம் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, எங்க ஊர்ல இருக்க நல்ல மழை கொடுங்க ஆண்டவரே. அந்நிய தேசத்துல குடியிருக்கிற அந்த தேசத்திற்காகவே ஜெபிக்க சொல்றாரே. நீங்க பிறந்த ஊருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க பிறந்த ஊர் சமாதானமா இருந்தால் நீங்களும் அங்க சமாதானமா இருப்பீங்க. நீங்க இருக்கிற ஊர் தத்தளிப்பா இருந்தால் நீங்களும் தத்தளிப்பா எப்படி இருப்பீங்க? ஒரு பதட்டத்தோடு தான் இருப்பீங்க. ஒரு பதட்டம் இருக்கும்ல. அந்த ஊர் உன்னை நேசிக்கலையா? அங்க இருக்கிற உறவுகள் உன்னை நேசிக்கலையா? கவலைப்படாத, நீ நேசி, நாம நேசிப்போம். மாறியா பாக்குறீங்களே? அவனுடைய வார்த்தை சொல்லுது, உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டால் உங்க ஊருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். நீங்க வளருவீங்க. நீங்க எதிர்பார்க்கிற முடிவு தீமைக்கல்ல, நன்மைக்கு தான். இந்த வருஷத்துல நீங்க எதிர்பார்க்கிற முடிவு உங்களுக்கு என்ன செய்யும்? நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர்ல நினைச்சிருக்க நினைவுகள் எனக்கு தெரியும். நீங்க என்ன எதிர்பார்க்கணும் எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை நான் உங்களுக்கு என்ன செய்வேன். இது மனிதன் தெய்வத்திட்ட எதிர்பார்க்கிறது. ஆனா தெய்வம் மனசுக்கிட்ட என்ன எதிர்பார்க்கறது தெரியுமா? 5 காரியம் இருக்கு. அதில் 1 பார்ப்போம், நமக்கு நேரம் இல்லை. ஒரு காரியத்தை பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இதை மட்டும் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிடும். இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசிக்க போது குஷ்ட ரோகமுள்ள ஒரு மனுஷன் 10 பேர் வருகிறார்கள். ஒரு ஊருக்குள்ள போகும்போதே ஊருக்கு வெளியே 10 குஷ்டம் பிடிச்சவன் இருக்கிறாங்க. சில குஷ்டம் வெளியே தெரியும், சில குஷ்டம் வெளியே தெரியாது. சரீரத்தில் வந்திருக்கிற குஷ்டம் தெரிஞ்சிடும், உள்ளத்தில் ரொம்ப பேருக்கு குஷ்டம் பிடிச்சிருக்கு. நம்ம உடம்புல குஷ்டம் இருந்தா தெரிஞ்சிடலாம். நான் ரொம்ப பேர் உள்ளத்துல குஷ்டம் இருக்கு, அது அவ்வளவு சீக்கிரத்தில் என்ன செய்யாது, தெரியாது. இப்ப இயேசு ஒரு கிராமத்துக்கு வரும்போது 10 பேர் கொண்ட குரூப் வருது. அவங்க எல்லாம் குற்றம் பிடிச்சவங்க. இயேசு கிட்ட வந்து என்ன சொல்றாங்க? இயேசு, ஐயரே எங்களுக்கு இறங்கும், அதாவது எங்களை சுகமாக்கும் என்று சத்தமிட்டு சொன்னார்கள். அவர்களை இயேசு பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தபடி அந்த 10 பேர் போய்கொண்டு இருக்கும் போதே சுகமானார்கள். அல்லேலூயா. இந்த இடத்தை விட்டு போகும்போதே கர்த்தர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார். ஆமென். ஏன்னா அவருடைய இதயத்தில் இடம் பிடிச்சிட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இதயத்தில் நீங்க இடம் பிடிச்சிருப்படினாலே உங்களுக்கு சுகம் உண்டாயிருக்கும். இந்த 10 பேர் ஓடி போய்கொண்டு இருக்கும் போதே சுகமாயிட்டாங்க. அவர்களில் ஒருவன் தான் சுகமானதை அறிந்து
திரும்பி வருகிறான். 10 பேர் போகும்போதே சுகமாயிட்டு. தெரிஞ்ச சம்பவம் தான். 10 குஷ்டரோகிக்கு சுகம் ஆகல. கடவுள் சொன்ன வார்த்தையை நம்பி உள்ள போனாங்க. ஏன்னா குஷ்டரோகியாங்க ஊருக்குள்ள என்ன செய்யக்கூடாது, ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் அந்த நாளில் இருந்தது. மருந்து மாத்திரை கண்டுபிடிக்காத ஒரு காலமாக இருந்தபடினால குஷ்டரோகிகள் எல்லாம் ஊருக்கு வெளியே வைப்பார்கள். அவர்கள் அந்த ஊருக்கு தீட்டு என்று சொல்லுவார்கள். சொந்தக்காரங்க சாப்பாடு கொடுக்க வந்தா சத்தம் போட்டுக்கிட்டே வருவான். ஊர் எல்லையில் வந்து சாப்பாடை வச்சுட்டு ஓடி போயிடுவான். அப்போ அவங்க அங்கிருந்து வருவாங்க. நான் தீட்டு 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 சொல்லிக்கிட்டே வருவான். பக்கத்தில் யாராச்சும் காடுகரில் வேலை பார்த்து இருந்தாங்கன்னா அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. அவங்க வந்து அந்த சாப்பாடை தூக்கிட்டு ஒரே ஓட்டம் ஓடிடுவாங்க. இப்படி ஊருக்கு வெளியே தீட்டு உள்ளவர்களாக, அருவருக்கு தக்கவர்களாக வெளியே இருந்தார்கள். எத்தனை வருஷம் இருந்தாங்கன்னு தெரியல. அவங்க நினையாத வேளையில இயேசு அங்க வருகிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, போங்கப்பா ஊருக்குள்ள போய் ஆசாரியர்கிட்ட காமிங்க. அவர் தான் டாக்டர், அவர்கிட்ட காமிங்கன்னு சொல்லும்போது நாமளா இருந்த என்ன செய்ய முதல் என்ன சுகமாக்குங்க ஆண்டவரை, அப்புறம் நாங்கள் ஊருக்குள்ள போ. ஏன்னா குஷ்டரோகியோட ஊருக்குள்ள போனா கல்லெறிஞ்சு அவங்கள கொன்னுருவாங்க. என்னை சுகமாக்குங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்குள்ள போவோம் என்று நாமளாக தான் சொல்லியிருப்போம். ஆனால் இந்த 10 பேர் நம்பி, வார்த்தையை நம்பி போனாங்க. போகும்போதே 10 பேருக்கு சுகமாயிருச்சு. அல்லேலூயா. நீங்கள் விசுவாச வாழ்க்கையில் நீங்கள் நடக்கும்போதே உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் என்ன செய்யும், நடக்குங்க. அற்புதம் நடக்குங்க. சுகமாயிருச்சு. 10 பேர் பார்க்குறாங்க, சுகமாயிருச்சு. 9 பேர் ஒரே ஓட்டம் ஊருக்குள்ளே போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் திரும்பி வர்றான். திரும்பி வரும்போது இயேசு இவங்களை எங்கே சந்திச்சாரோ அங்கேயே நிற்கிறார். இயேசுக்கு தெரியும் போகும்போதே இந்த பயபுலகளுக்கு சுகமாயிரும். ஒன்று எதிர்பார்த்து நிற்கிறார். என்ன தெரியுமா? நன்றியை எதிர்பார்க்கிறார். சுகம் கிடைச்சிருச்சு, வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு போவாங்கன்னு இயேசு என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்க. நாம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கறது என்ன? சுகம், வெற்றி, வாழ்வு, வீடு, சரீரத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள், சோத்திர பொருளாதாரம், ஆடு மாடு, இந்த பூமிக்குரிய காரியம்லாம் யார்கிட்ட எதிர்பார்க்குறோம்? ஆண்டு எதிர்பார்க்குறோம். ஆண்டு நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? நன்றி மாத்திரம்தான். நன்றி ஒன்று தான். இது கூட சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. 10 பேர் சுகமானாங்க. ஒருத்தன் திரும்பி வந்து சொல்றான், வாசிங்க அடுத்து. திரும்பி வந்து உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தினான். எப்படி படுத்திருப்பான்? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உரத்த சத்தமாய். ஏன்னா அவன் சுகமானதை ஆண்டவருக்கு சொல்லுகிறான். என் அருமை தாயே, அருமை தங்கச்சியே, எத்தனை பேத்துக்கு கர்த்தர் சுகம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் திரும்பி வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் போற போக்கில் அப்படியே போயிட்டீங்க. 10 பேர் சுகமானாங்க, 9 பேர் ஒரே ஓட்டம் அப்படியே போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் தான் திரும்பி வந்தான். அந்த ஒருத்தர் நீங்க தான். கைகள் தட்டி சொல்லுவோமா? அந்த ஒருத்தர் நீங்க தான். நீங்க தான் நன்றி உள்ள பிள்ளைகள். இந்த நன்றியை கடவுள் எதிர்பார்க்கிறார். கேட்கிறார், நன்றி நிறைந்த இதயத்தை கேட்கிறார். வேற என்னத்தை உங்ககிட்ட கேட்கிறாரு? மற்றவங்க கேட்டா நீங்க கொடுத்துருப்பீங்க. அடுத்த வருஷம் ஆண்டு விழாவில் நீங்க கடா வெட்டணும் அப்படின்னா நீங்க வெட்டுவீங்க. கடனாச்சு வாங்கி கடா வெட்டுருப்பீங்க. அடுத்து வருதுக்கு கிறிஸ்துமஸ், அங்கிருந்து நீங்க பாத யாத்திரையா நடந்து வாங்க அப்படின்னா வருவீங்க. இதுக்கு முன்னாடி இப்படி போனவங்க தான், போனவங்களே இல்லையா? இப்படி வர்றது நம்ம பெரிய கஷ்டம் நமக்கு இல்லை. ஆண்டு அதெல்லாம் கேட்கல, உன் இதயத்தை மட்டும் தான் கேட்கிறாரு. அவன் உரத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தினான். பாதத்துல முகங்குப்புற விழுந்துட்டான். நன்றி நிறைந்த இதயம். ஆண்டவரே, இந்த சமுதாயம் என்னை ஒதுக்கி வச்சுச்சு. ஏன்னா நான் குஷ்டம் இருக்கவன்னு சொல்லி என் சமுதாயம் என்னை ஒதுக்கினது. ஏன் என்னுடைய குடும்பமே என்னை ஒதுக்கி வச்சிருச்சு. என்னுடைய அண்ணன் தம்பிகள், மாமா மச்சன், உறவு முறை எல்லாரும் ஒதுக்கி வச்சாங்க ஆண்டவரே. ஆனா நீர் என்னை சேர்த்து கொண்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நன்றி பெருக்கு உள்ளம் உடைக்கப்பட்டவனாக கண்ணீர் அவனுக்கு வந்திருக்கும். பாதத்தில் விழுகிறான். அவன் நன்றியை தெரிவிக்கிறதுக்கு பாதத்தில் விழுந்து ஆண்டவர் மகிமைப்படுத்தினான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கா? தேவன் உங்களிடத்தை எதிர்பார்க்கறது வேற என்ன?
ஒண்ணுமில்லை, நன்றியை மாத்திரம்தான். அவருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளா ஜீவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அங்கே பாதத்தில் விழுந்து உரத்த சத்தமாய் கூப்பிட்டு செலுத்தினான். அவன் சமாரியனா இருந்தான். சமாரியனா அது ஒரு பெரிய டிராப்பிங். சமாரியனா மற்றவர்களால அற்பமாக நினைக்கப்பட்டவர்கள். மற்றவங்கன்னா யூதர்களாலே சமாரியர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். சரிங்களா? தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாங்க. ஒருத்தன், பாக்கி 9 பேர் யூதனா இருந்தானுங்க. அவங்க ஓடி உள்ள போயிட்டாங்க. சமாரியன் மாத்திரம் திரும்பி வந்து கடவுளுக்கு நன்றி சொன்னான். அல்லேலூயா. நம்ம யாரையும் அற்பமா நினைக்கக்கூடாது, யாரையும் அற்பமா நினைக்கக்கூடாது. வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவன் யார்? எத்தனை காலம் இந்த ஊர்ல வாழ்ந்தோம்னு முக்கியம் இல்லை, வாழ்ந்த நாட்களில் என்ன செய்தோம். அல்லேலூயா. அது தேவநாம மகிமைக்காக என்ன செய்தோம், அது நீங்க பார்க்கணும். அவன் சமாரிய இருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்டாரு. எப்பா, நீங்க 10 பேர்ல சுத்தமானீங்க, இயேசுக்கு தெரியும் போகும்போதே 10 பேர் ஆயிடுவாங்கன்னு, சுகமாகனு 10 பேர் தெரியும் ஆண்டவருக்கு. எப்ப சுகமானது 10 பேர் இல்லை, பாக்கி 9 பேர் எங்க மகிமைப்படுத்துறதுக்கு? இந்த அந்நியனே ஒளிய காணோமே. அப்ப என்ன அர்த்தம்? எதிர்பார்க்கிறார், நன்றி சொல்லுவதற்கு எதிர்பார்க்க. ஒரு வார்த்தை இத்தனை வருஷமா வெளியே கடந்தல, ஆண்டவரே சுகம் கொடுத்தீங்க நன்றின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா என்ன? காணோமே, காணாமே. சுகம் பெற்றுக்கொண்டவங்க காணாமே, பிசாசு பிடியிலிருந்து விடுதலையானவங்க காணாமே, டாக்டரால கைவிடப்பட்டதெல்லாம் ஏசப்பா சுகமாக்கி இருக்காரு, அவங்க எல்லாம் காணாமே. எங்க போனாங்க? எது உதவி செய்யலையோ அங்கதான் போய் நிக்கிறாங்க. விலங்குனா விலங்கிக்குங்க, விலங்காட்டி விட்டுருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சுகம் கொடுத்து எனக்கு நன்றி சொல்ல காணாமே, காணாமே. நன்றி சொல்லுகிற ஒருத்தராய் உங்களை கத்தர வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இதுல 4 பாயிண்ட் இருக்கு, நமக்கு நேரம் இல்லை, அதனால 2 காரியத்தை முடிச்சிடுவோம். முதல் காரியம், தேவனிடத்தில் மனுஷனுடைய எதிர்பார்ப்பு. சரிங்களா? 2வது, தேவன் மனுஷங்கிட்ட எதிர்பார்க்கிறது. அப்பா கிட்ட பிள்ளைகள் எதிர்பார்க்கறது இருக்குல்ல, அப்பா கிட்ட பிள்ளைகள் எதிர்பார்க்கறது இருக்கா இல்லையா? சின்ன பிள்ளைகள் அப்பா வெளியே போயிட்டு வந்துட்டானா ஓடி என்ன செய்வாங்க? வருவாங்க. ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா? அப்பா என்ன வாங்கிட்டு வருவார்? என்ன வாங்கிட்டு வருவார்? திங்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் பெற்றோருக்கும் பிள்ளைகள் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. என்ன எதிர்பார்ப்பு? இவங்க அப்பாக்கள் ஆகும்போது அவங்க பிள்ளைகளாக மாறிடுவாங்க. இவங்க அப்பாக்கா இருக்கும்போது அவங்க பிள்ளைகளா இருப்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. இப்ப இந்த பிள்ளைகள் அப்பாக்களா மாறும்போது அப்பாக்களா இருந்தவங்க பிள்ளைகளா என்ன செஞ்சிருவாங்க? மாறிடுவாங்க. விலங்குனா விலங்குங்க, விலங்காட்டி விட்டுருங்க. உங்க வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் அவங்க பிள்ளைகள் மாதிரி. நீங்க வெளியே போயிட்டு வந்தா உங்ககிட்ட ஏதோ ஒன்று எதிர்க்கிறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஆனால் சொல்ல மாட்டாங்க, மனசுக்குள்ள என்ன இருக்கும். நீங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது வாங்கிட்டு வந்து கொடுத்தாருல, ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு கொடுத்தாரா இல்லையா? இந்த எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? இருக்கும். செலவுக்கு காசு கொடுக்கணும் எதிர்பார்ப்பாங்க. கேட்டு தான் அம்மாக்காரங்க பிள்ளைகளை அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்ந்துருவாங்க. அதாவது அப்பா வீட்டில் பிள்ளை சாப்பிட்டா மரியாதை, ஆனால் மகன் வீட்டில் அப்பா சாப்பிட்டா மரியாதை இல்லை. அப்படிதானே? ரொம்ப பேர் அப்படி சொல்லுவாங்க, எனக்கு இல்லைப்பா, நீ நல்லா இருப்பா உங்களோட, அப்படித்தானே சொல்லுவோம் நம்ம. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு என்ன செய்யும்? இருக்கும். எங்கேயாச்சும் போயிட்டு தங்களுக்கு போயிட்டு வர்றீங்க, வயசான அப்பா அம்மா இருக்கா, கூட்டு போய் ஒரு நல்ல ஒரு காலையில் வந்து டிஃபன் வாங்கி கொடுங்க, கடைக்கு கூட்டு போயிருங்க, உடலம்பேட்டைக்கு கூட்டு போயிருங்க, நல்ல கடையில் உட்கார வச்சு என்ன செய்யுங்க. அவங்க சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட வைக்கணும். ஒரு எதிர்பார்ப்பு அவங்க மனசில் இருக்கு. போகும்போது உங்கள் கையில் இருக்கிறது கொஞ்சம் அமௌண்ட் அவங்க கையில் கொடுத்துட்டு போங்க, கேட்க மாட்டாங்க. ஒரு எதிர்பார்ப்பு அவங்க மனசில் இருக்கும். இருக்காதா? நான் அடிக்கடி சொல்லுவேன் பிரசங்கத்தில், இன்னைக்கு மருமகள் நாளைக்கு மாமியா. இன்னைக்கு மருமகளா இருக்கிறவங்க நாளைக்கு யாரா மாறுவாங்க? மாமியாவா மாறுவாங்க. அப்போ உங்க மாமியாவுக்கு நீங்க எப்படி பண்றீங்களோ அப்படியே தான் உங்க மருமகள் உங்களை பார்ப்பாங்க. சரிங்களா? நம்ம கிராமத்தை பழமை சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா,
அளந்த வல்லம் அட்டாளியில் இருக்கா. அட்டாளின்னா நீங்கள் இங்கே வந்த பிறகு தெரியும். எங்கள் ஊரில் வந்து பரணைன்னு சொல்லுவோம். பரணை, இங்கே தான் அட்டாளி. அதாவது என்ன அளந்த வல்லம் அட்டாளிகளே இருக்கா அப்படின்னா புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ உங்களை வரக்கூடிய மருமகள் மாறும் அப்படிதான் இருப்பாங்க. நீங்கள் பிள்ளையா நினைச்சா அவங்க அம்மாவா நினைப்பாங்க, நீங்கள் அத்தையா நினைச்சா அது மருமகளா நினைக்கும். ஒரு கோர்ட்டில் ஒரு மருமகளை வந்து நிறுத்திருக்காங்க சாட்சி கூண்டில், அந்த குற்றவாளி கூண்டில். அப்போ ஜட்ஜு கேட்குறாரு, ஏமா நீ வேணும்னு தானே உங்கள் மாமியாவை கிணத்துல பிடிச்சி தள்ளிவிட்ட அப்படின்னு கேட்குறது. அதுக்கு இந்த பிள்ளை சொல்லிச்சான், இல்லை ஆனர், நான் வேணாம்னு தான் தள்ளிவிட்டேன். எப்படி தள்ளிவிட்டேன்? வேணும்னா எதுக்கு நான் தள்ளி விடுறேன், வேணாம்னு சொல்லி தான் நான் தள்ளிவிட்டேன் அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிச்சான். செஞ்ச குற்றத்தை அது ஒத்துக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எதிர்பார்ப்பு 2. தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார், நாமளும் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறோம். இயேசுனுடைய இதயத்தில் நீங்கள் இடம் பிடிச்சிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கிறதை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா?